பெருமக்களுக்கும் இடங்களில் வீட்டிருக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நான் ஒரு கண் மருத்துவர், வித்யாசாகருடைய அண்ணன் தம்பி சிவகுமார் அவங்களுக்கு அண்ணன் நான். கோவையில் ஒரு கண் மருத்துவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ வழியிலேயே இங்கே ஒரு சின்ன வாழ்த்துறை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி தம்பி சொன்னப்பல அதனால நான் வந்திருக்கேன். முதல்ல நான் சொல்ல வேண்டியது தம்பி சிவகுமார் அவர்களை பற்றி. அணுகாத அகலாத தீக்காய்வார் போலான்னு ஒரு அருமையான திருக்குறள் உண்டு. மன்னன் கூட எப்படி பழகணும், ஆட்சியில் உள்ளவங்களோட எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்கான குரல் அது. கேம்ப் ஃபயரில் தீ எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம போய் கிட்ட போய் பார்த்தோம்னா நம்ம உடம்பு சுற்றும், அது தள்ளி போனோம்னா நமக்கு குளிரும். அந்த மாதிரியான ஒரு பழக்கம் தான் ஆட்சியில் இருப்பவர்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது ஆட்சியில் உள்ளவர்களோட மட்டுமல்ல, பொதுமக்களிடமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆட்சியில் உள்ளவர்கள் அப்படிங்கிறத நம்ம பொருளாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சேலத்தினுடைய எஸ்பியாக இருந்து, ஈரோடுடைய எஸ்பியாக இருந்து, பல்வேறு பொதுமக்களுடைய மனங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் சேலம் ஈரோட்டினுடைய எஸ்பி, தற்பொழுது ஆவணியினுடைய ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கக்கூடிய தம்பி சிவகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கடவுளை பாராட்டுகிறேன். வெறும் குற்றங்களை தடுப்பதும் குற்றங்களை பிடிப்பதும் மட்டுமே ஒரு காவல்துறை அதிகாரிகளுடைய வேலை என்று இல்லாமல் பல்வேறு சமுதாய பணிகளை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அவரை பற்றி சொன்னால் கொல்லந்திரர்களை ஊசி வைக்கிற மாதிரி ஆகிடும் இங்கே ஈரோடு மக்கள் சொன்னார். இருந்த போதிலும் அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த கவிஞர், முனைவருக்குமே தெரியும். நல்ல நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. நாள் தவறாமல் அவருடைய கவிதைகள் வரும். அதில் வெறுமனே காதல் கவிதை எழுதுறதுல ஒரு வளர், அது எனக்கு தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கான கவிதைகள் நிறைய எழுதுவார். அந்த சமுதாய கவிதைகள் உள்ளபடியே மக்களிடம் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கவிஞராக திகழும் தம்பி சிவகுமார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியும் இந்த ஈரோடு மன்னத்தில் தொடங்கி சென்றிருக்கிறார். இந்த கண்ணொழி தத்துவம் அறக்கட்டளை என்பதற்கு வித்திட்டவரே சிவகுமார் அவர்கள் தான். தம்பி வித்யாசாகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் தான் எங்கள் வீட்டில் கடைக்குட்டி. எங்கள் இல்லத்தில் மொத்தம் 12 மருத்துவர்கள் இருக்காங்க. நான் தான் முதல் பையன். 12 மருத்துவர்கள் இருக்காங்க. அப்பா மொடக்குறிச்சியில் தலைமை ஆசிரியர் இருந்தார் கடைசியாக ஓய்வு பெறும்பொழுது. அம்மா செவிதா மருத்துவமனையில் செவிலிதா இருந்தாங்க. அதனால நாங்கள் அனைவருமே மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்தோம், வித்யாசாகர் உட்பட. ரொம்ப செல்ல அதிகம், கடைக்குட்டினா எப்பவுமே செல்ல அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? எல்லாருமே செல்லம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி செல்லம் கொடுத்தோம். அதில் அவன் மருத்துவர் ஆக முடியவில்லை. ஆனால் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கண் பரிசோதனை நிபுணராக ஆகிவிட்டார். சரி, இவனுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுவோம் என்று எண்ணிக்கொண்ட சமயத்தில் அவனுக்குள் ஒரு மறுமலர்ச்சி, எப்படி சித்தாந்தத்திலிருந்து ஒரு புத்தன் வெளியில் வந்தானோ அந்த மாதிரி ஒரு மறுமலர்ச்சி அவனுக்குள் ஏற்பட்டு இந்த மாதிரி கண்தானம் பெற்று கண்ணில்லாத மக்களுக்கு கண் பார்வையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன், நல்ல எண்ணத்துடன் தம்பி வித்யாசாகர் அவர்களை தலைவராக கொண்ட இந்த அறக்கட்டளை மூலமாக கண்ணழி திருவோம் அறக்கட்டளை இந்த ஈரோடு மாநகர்களும் சுற்றியுள்ள இடங்களில் மிக பிரமாதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு உள்ளபடியே என்னுடைய அண்ணன் என்ற முறையில், கண் மருத்துவன் என்ற முறையில் உள்ளபடியே மிக பூரிப்படைந்து நான் பாராட்டுகிறேன். அதற்கு அவருடன் துணையிருக்கக்கூடிய செயலாளர், பொருளாளர் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், அதற்கு உதவியாகக்கூடிய அரிமா சங்கத்தினுடைய முன்னாள் ஆளுநர், இப்பொழுதைய ஆளுநர், எதிர்கால ஆளுநர், அரிமா சங்க உறுப்பினர்கள், ஈரோட்டினுடைய நன்மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் யார் கண்தானம் கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு? கண்ணப்ப நாயனார். அவர் தான் முதல்ல கண்தானம் கொடுத்தார். அவர் தான் சர்ஜனம் அரசர், கருவழி மாற்று அறுவை சிகிச்சை முதல் செய்தவரும் கண்ணப்ப நாயனார் தான். அதை பெற்றவர் யாருன்னா சிவபெருமான். சில மதங்களில் இந்த கண்தானத்துக்கு எதிரான கருத்துக்கள் உண்டு. என்ன காரணம்னா, இந்த பிறவியில் கண்தானம் கொடுத்தோம்னா அடுத்த பிறவியில் நம்ம கண்ணில்லாமல் பிறந்து விடுவோம் என்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. அது மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு அந்த புராண கதையே ஒரு உதாரணம். ஒருவேளை சிவபெருமான் அப்படி அந்த நம்பிக்கை உண்மை என்று நினைந்திருந்தால் தன்னுடைய மிகச்சிறந்த சீடனாகிய கண்ணப்ப நாயனருடைய கண்ணை தானம் அளிக்க சொல்லியிருப்பாரா? அதுவும் தனக்கு பொறுத்து சொல்லியிருப்பாரா? அப்படிங்கிறத எண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு மனிதன் இறந்த பிறகு உடல் எங்க இருக்கிறது, ஆன்மா மேலே செல்கிறது. ஆன்மாவுக்கு கண், காது, மூக்கு, தொண்டை எதுவுமே கிடையாது. எதுவுமே உருவமற்ற ஒரு அருவம் தான் ஆன்மா. ஆன்மாவில் நம்பிக்கையுள்ளவர்கள், மறுபிறவியில் நம்பிக்கையுள்ளவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்த பிறவியில் கண்தானம் கொடுத்தால் நீங்கள் அடுத்த பிறவியில் அல்லது மேலே செல்லும் பொழுது கடவுளை முழுமையாக காணலாம். கண்ணப்ப நாயனார் அப்படிதான் சிவபெருமானை தரிசித்தார். எல்லாரும் ஒரு சிவலிங்கத்தை போய் பார்த்துக் கொண்டிருந்த பொழுது
கண்ணப்பனார் மட்டும்தான் முழுமுதற் கடலாக சிவபெருமானை முழுதாக தரிசித்தவர். அப்போ கண்தானம் செய்தால் கடவுளை தரிசிக்கலாம் என்பதை இந்து மதம் மட்டுமல்ல அனைத்து மதங்களும் அறிவுறுத்துகின்றன. நம்மை விட இலங்கை சின்னஞ்சிறு நாடு, அங்கே வந்து கண்தானம் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே ஒரு மருத்துவர் தேசபந்து டாக்டர் எஃப்ஜி ஹட்சன் சில்வா என்பவர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த பொழுது இப்படி கண் பார்வையற்று பலர் சாலையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த பொழுது, இவர்களுக்கு கண் பார்வை கொடுப்பதற்காக ஒரு கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் அவர்கள் தங்கள் வாழ்வில் பிச்சை எடுக்காமல் உழைத்து சம்பாதிப்பார்கள் அல்லவா என்று ஒரு பன்னாட்டு கண் வங்கியை அங்கே துவக்கினார். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த பொழுது அந்த சில்வா. அதற்கு பிறகு ஜெயவர்தனே அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த பொழுது, அவர் இறந்த பொழுது அவருடைய கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. அப்போ அது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களினுடைய இயக்கமாக அந்த கண்தானம் இலங்கையில் மாறியது. அதற்கு பிறகு அங்கே இருந்தவர்கள் அனைவரும் கண்களை தானமாக கொடுத்தார்கள். நான் படித்த சங்கர் நேத்ராலயா கண் மருத்துவமனையில் 1987-89 காலகட்டத்திலேயே பல கண்கள் இலங்கையிலிருந்து நமக்கு வான ஊர்தியிலே வந்து சேரும். இங்கே அதை பொருத்துவோம். இதுவரைக்கும் 110 கண்களை இவர்கள் தானமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த கண்களை திருவோம் அறக்கட்டளை என்றால் உள்ளபடியே நாம் எல்லாம் இரு கரத்தையும் சேர்த்து பலமுறை ஏற்றி அவர்களை பார்க்கிறோம். கண்தான விழிப்புணர்வு மக்களிடம் இல்லாமல் இல்லை, நிறைய இருக்கிறது. ஆனால் இறந்த ஒரு துக்க வீட்டில் போய் இந்த இறந்தவருடைய கண்கள் வீணாக மண்ணுக்கு போகிறது அல்லது நெருப்புக்கு போகிறது, அந்த கண்களை தானமாக கொடுத்தால் 2 பேருக்கு அது பார்வை கிடைக்கும். 2 கண்களை ஒருத்தருக்கே பொறுத்ததில்லை, 2 வெவ்வேறு நோயாளிகள் தான் பொருத்துவோம். அப்ப இருவருக்கு பார்வை கிடைக்கும். பார்வை மட்டுமல்ல, அவர்களுக்கு வாழ்க்கையும் கிடைக்கும் என்பதை எடுத்துச் சொல்லி அந்த கண்தானத்தை ஊக்கப்படுத்தி அந்த கண்களை தானமாக பெற்று அரசன் கண் மருத்துவமனைக்கு அழைத்து அவர்கள் அதை கண்மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். உள்ளபடியே என்னுடைய இணைய நண்பர் இங்கே அவர்களே கோயம்புத்தூர் சென்றார். நண்பர் மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவருடைய மகன் மருத்துவர் அருண் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் என்னுடைய சார்ந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்தான அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த திசுக்காக, அந்த கருவழிக்காக அவங்க எந்த சார்ஜும் பண்றது. அவங்க பண்ண சார்ஜ் கூட அந்த ஆபரேஷன் கன்சியூமபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய தியேட்டர் சார்ஜஸ், அந்த உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகளுடைய சார்ஜஸ் தான் இருக்க முடியும். மருத்துவருக்கோ அதுக்கு அந்த திசுக்களுக்கோ யாருமே சார்ஜ், எந்த கண் மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யறவங்க, கண் மாற்று கருவழி மாற்று அறுவை சிகிச்சை செய்யறவங்க யாருமே வந்து அதை பண்றது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவையை இந்த அரசன் கண் மருத்துவமனை ஈரோட்டில் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பல மருத்துவமனைகள் வழங்கி கொண்டிருக்கிறது. நானும் முதலில் அந்த அறுவை சிகிச்சை நிறைய சேவத்தில் செய்திருக்கிறேன். தற்போது என்னுடைய பணி அதிகமான பணி எனக்கு இருப்பதனால் அந்த பணியை என்னால் இப்போது செய்ய இயலாத நிலையில் இருக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக நடந்தது ஒன்று. நான் முதலில் சங்கரா கண் மருத்துவமனை கோவையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடன் பணியாற்றிய ஒரு கண் மருத்துவர் வந்து கோவையில் இருக்கிறார். அவருக்கு உறவினர் வந்து சேலத்தில் இருக்கார். அவருக்கு 2 கண்களும் பார்வை இல்லை. அவர் கண்புரை அறுவை சிகிச்சை செய்த பிறகு கருவழி கெட்டு போச்சு, பார்வை இல்லை. அப்போ அவரை எனக்கு நோயாளியாக அனுப்பினார். பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கருவழி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் பார்வை வரும் அப்படின்ட்டு நான் கருவழி மாற்று அறுவை சிகிச்சை 2 கண்ணுக்கும் செய்தேன். அவருக்கு 2 பேருமே பெண் குழந்தைகள். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி இவருக்கு வயசாகிடுச்சு, ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் தன்னுடைய மலஜலம் கழிப்பதற்கும் பெண்களுடைய உதவியை தான் எதிர்பார்த்திருந்தார். உணவு உண்பதற்கும் அவருடைய உதவியை தான் எதிர்பார்த்திருந்தார். அப்படி இருந்தவர் இந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் நல்லபடியாக நடமாடி ரோட்ல வந்து எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா, அதை பார்த்து நீ தவறான வயதை மாற்றுகிறாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு கண் பார்வை இருந்தது. நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30,000 அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறேன், கண்புரை அறுவை சிகிச்சை. அதெல்லாம் கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி அந்த அறுவை சிகிச்சையில் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் 2 கண்களும் தெரியாத ஒரு பெரியவருக்கு நம்மால் ஒரு பார்வையை கொடுக்க முடியுது என்ற அந்த ஆத்ம திருப்தி கிடைச்சது. அந்த மாதிரி பலருக்கு பணம் சம்பாதிப்பது ஒரு பொருள் தான், செய்த பொருளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் அதையும் மீறி புண்ணியம் சம்பாதிப்பது அவசியம். அதையும் மீறி பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றுவது அவசியம். அந்த ஒளியேற்றும் பணியை இந்த கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை, சேலம் வாழ் மக்கள், தம்பி சிவகுமார், தம்பி வித்யாசாகர் உள்ளிட்ட அனைவரும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தந்தை இப்பொழுது உயிருடன் இல்லை, இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக நினைத்திருப்பார், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொன்றான் கொல்லெனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப வித்யாசாகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வாழ்த்துக்கள்.